வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு. அது வந்து ஒரு இயக்கம். ஓகே, எப்படி இயக்கம்னா ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கம் மாதிரி அது ஒரு இயக்கம். அப்படிலாம் இல்லை, அவருக்குன்னு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு. ஆனால் அந்த அஜெண்டா வந்து இது வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியல. ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும்தான் தெரியும். தாமாத்தோட தின தௌலத்தை வந்து பேசுது பாரு. சாப்பிட்டா அண்ணாமலை வந்து வர்றதை நானும் தான் வரவேற்கிறேன். பட் அவரோட கொள்கை என்ன? வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு. அது வந்து ஒரு இயக்கம். ஓகே, எப்படி இயக்கம்னா ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கம் மாதிரி அது ஒரு இயக்கம், அவ்வளோதான். ஸோ அது வந்து அரசியல் கட்சி அல்ல. அரசியல் கட்சி அல்லாத ஒன்று ஏதோ ஒன்று செய்கிறாப்புல. பட் அவர் கடைசி இதுலேயே பொள்ளாச்சியிலேயே சொல்லிட்டாரு, அரசியல் கட்சியா இது மாறும் அப்படின்னு சொல்லிட்டாரு. மாறும் தானே சொன்னாரு. மாறிவிட்டது அப்படின்னு சொல்ற வரைக்குமே மாறுதலுக்கு உட்பட்டது. அது மட்டும் அவரு அப்பப்ப மாறிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லாம சொல்றீங்க. அவர் மாறிக்கிட்டு இருப்பாரு. மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாததுன்றதான் உலகடியது. அவர் அப்பப்ப பிஜேபியில் நிற்பாரு, திடீர்னு வந்து வீதி லீடர்ஸ் நிற்பாரு, நாளைக்கு வந்து அரசியல் கட்சி தொடங்குறேன்னு நிற்பாரு. அப்புறம் தாவேகா வந்து சரியா இல்லை, 2031 நம்ம தான் அடுத்தது அப்படின்னு நிற்பாரு. இந்த மாதிரி பல இடத்துல நிற்பாரு. அப்படிலாம் இல்லை, அவருக்குன்னு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு. ஆனால் அந்த அஜெண்டா வந்து இது வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியல. ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அது எப்படி ஆர்எஸ்எஸ்ன்ற உடனே நீங்க வந்து சொல்றீங்க? அவர் ஒரு தனி இயக்கம் இல்ல. அவர் நாளைக்கு அது எப்படி அவர் வந்து விலகி வரும்போது பிஜேபியில் இருக்கிறவங்க மட்டும்தான் விலகி வர்றாங்க? அப்படிலாம் கிடையாது. மற்ற இடத்துல நீங்க பார்த்த மாதிரி சொல்றீங்க. அதெல்லாம் கிடையாது. நான் திமுகல இருந்தோ அதிமுகல இருந்தோ யாராவது ஒரு முன்னாள் அமைச்சர் போயிட்டாரு, இல்ல இன்னாள் அமைச்சர் போயிட்டாரு, அந்த மாதிரி யாராவது போயிட்டாங்களா? அமைச்சர்லாம் போக மாட்டாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பார்வைக்கு நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய இதுன்னா திமுகலேருந்து கொஞ்சம், அதிமுகலேருந்து கொஞ்சம் 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 அப்படி போயிருக்காங்க. வேணா தாவேக்காலேருந்து போயிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம்னு இல்லையே, போனது ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இங்கே அதிமுகலேருந்து அது பல பக்கம் போகிறாங்க, அதனால் இங்கே கொஞ்சம் போயிட்டாங்க. சரி, அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிஜேபியிலேருந்து ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஒரு 1/2% ஒட்டிக்கிட்டு இருந்தது பிஜேபிக்கு. நயினார் நாகேந்திரன் அவருக்கும் இங்கேயும் பிரச்சனையானையும் இங்கே மொத்தமாக போட்டுக்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்குற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு பிஜேபியிலேருந்து எனக்கு போன மாதிரி தெரியல. பிஜேபியிலேருந்து எம்பி பதவிக்கு நின்ன வசந்தராஜன் தான் பொள்ளாச்சியில் ஒரு பெரிய மாநாட்டை ஏற்படுத்தினார். அதே மாதிரி துறைமுக தொகுதியில் எம்எல்ஏவை நின்ன அமர் பிரகாஷ் ரெட்டி தான் அந்த வீதி லீடர்ஸ்க்கு போயிட்டார். இப்போ பல பேர் இந்த மாதிரி பிஜேபியில் இருந்தவங்க எல்லாருமே வீதி லீடர்ஸ்க்கு போயிட்டாங்க. பிஜேபியில ஒரு ரூல் இருக்குது. பிஜேபியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்றீங்க? ஆமா, ஏன்னா அதுல மெம்பரா இருந்தா பிஜேபியில மெம்பரா இருக்கக்கூடாதுங்கிற ரூலை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, ஓகே. அதாவது காங்கிரஸ் வந்து எப்படி குழி நோண்டி மண்ணவாரி போட்டுக்கும், பிஜேபி வந்து மேலே படுத்துக்கிட்டே மண்ணவாரி போட்டுக்கும். குழி நோண்டுற டைம் வேஸ்ட் இல்லை. நீங்க வந்து ஸ்டில் இப்பயும் சொல்றேன், அவருக்கு உண்டான அண்ணாமலைக்கு உண்டான அஜெண்டா வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா என்னுடைய கணிப்பு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து இது இந்த ஃபார்முலா போட்டு வர்றதெல்லாம் வந்து வரவே முடியாது அரசியல் கட்சியில் எதுவுமே பிளான் படியாக நடக்கும். அண்ணாமலை அதாவது எப்படி முன்னாள் சிஎம் அவர்கள் வந்து 10,000 ரூபா தான் என் அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னு சொன்னாரோ, அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் என் வீட்டு வாடகை எல்லாமே அவங்க கட்டித்தான் இருந்ததுன்னு சொன்னார். திடீர்னு இருந்தாப்புல ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்தது இல்லையா, அந்த மாதிரி தான் அவரோட அஞ்சது தான் யாருக்குமே தெரியாது. திடீர்னு இருந்தாப்புல பிறந்து வரும். நீங்கள் வந்து இவங்களாம் இன்னும் ஆட்சிக்கு வரல, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். நம்ம எதுக்காக வந்து அவரை வெளியே தள்ளணும்னு நினைக்கிறோம்? அப்படிலாம் இல்லை, அவரும் வரட்டுமே. இப்போ நீங்கள் நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க. ஓகே, எடப்பாடி எடுத்துங்க, ஸ்டாலின் எடுத்துங்க, நீங்கள் இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் எடுத்துங்க, சீமான் எடுத்துங்க. இதுல நல்ல தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்க? நல்ல தலைவர், நல்ல சிந்தனை கொண்ட தலைவர், மக்கள் யாரு? மக்கள் தான் சார் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது நல்ல படிச்ச ஆள் யாருன்னு சொல்லுங்க. மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க நல்ல தலைவர்கள் அந்த பீரியட்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். சரி, உங்க பார்வைக்கு யாரு வந்து படிச்ச ஆளு, யாருக்கு வந்து கொஞ்சம் புத்திசாலி அப்படின்னு யாரை சொல்றீங்க? புத்திசாலின்னு இந்த 4 பேர்த்துல அதான் சார் நான் திரும்ப சொல்றதுன்னா, மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களே அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் திரும்ப இருப்பாங்க. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் செய்யலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாத்த விட
அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு புத்திசாலித்தனமா தெரியுது. ஏன்னா ஐபிஎஸ் படிக்கிறேன் நான் இங்க வரேன். அண்ணாமலை அவர்கள் ஆடு மேய்ச்சாரு, அதுக்கடுத்து நான் வந்து பிஜேபியை கொள்கையா எடுத்துக்கிட்டு வரேன்னு வந்தாரு. அவரோட ஸ்டாண்டில் ஒரு 10 வருஷம் கூட தெளிவா இல்லாம எப்படி 11 வருஷத்துல ஐபிஎஸ் அம்போன்னு விட்டுட்டு வந்தாரோ, அதே மாதிரி பிஜேபி கட்சியில் எல்லாத்தையும் வாங்க வாங்க மித்திட்டு கால் விடுங்க நல்லா புரிஞ்சுங்க. அண்ணாமலை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஐபிஎஸ் ஆபீசர். நாளைக்கு அவர் தப்பு பண்ணா அவரையும் கழுவி ஊத்தலாம், அது வேற விஷயம். அதாவது வாட்டர்மெலன் திவாகரன் தான் ஃபேமஸா இருக்கிறாரு, அதுக்காக அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல நீ ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அவர் வந்து டாக்டருங்க, தப்பா பேசாதீங்க. டாக்டர் திவாகரன். பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர் இருந்தா டாக்டர், அப்ப அதுக்கு நான் அவரையும் வந்து நல்ல நடிகர் ஏத்துக்க முடியுமா? அந்த மாதிரி தான் அண்ணாமலை அவர் 11 வருஷம் இருந்தாரு. திடீர்னு நாங்கள் அம்போன்னு விட்டுட்டு இங்கே வந்து கட்சியில் இருக்கிறேன், பிஜேபி தான் உயிர் உள்ளவை அப்படின்னாரு. திடீர்னு இருந்தாப்புல போய் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வந்து வீதி லீடர்ஸ்னு. அப்போ வந்து ஒரு நேஷனல் பார்ட்டியில் இருந்த ஒரு மாநில தலைவராக இருந்தவர் தலைவர் பதவி இல்லை அப்படின்னோன்னு இருக்க முடியலையா? இங்கேயும் பதவி ஆசை வருதா இல்லையா? ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். பிஜேபி லீடர்ஸில் தமிழ்நாட்டு லீடர்ஸ் சொல்கிறேன். சரி, தமிழ்நாட்டு லீடர்ஸை ஒரு 10 பேர் எடுத்துங்க. சரிங்க. அண்ணாமலையும் எடுத்துங்க. யார் போனால் கூட்டம் வரும்? யார் போனால் கூட்டம் வரும்? மக்கள் கூட்டம் ரோட்டில் வராங்க. பிஜேபியிலிருந்து பொய் நிறைய பேசுனது அண்ணாமலை, அதனால அவரை போனா கூட்டம் வரும். அப்ப விஜய் போனா மட்டும்தான் கூட்டம், அவர் போனாலும் கூட தான் கூட்டம் வருது. அவர் போய் சொன்னாரா? அவர் பேசுறதே இல்லையே, பேசாமலே கூட்டம் வருது இல்ல. இப்ப இவரு பேசி பேசிதான் கூட்டம் வந்தது. திடீர்னு அம்போன் விட்டு போட்டு வீதி லீடர்ஸ்னு வந்துட்டாரு. நல்லா கேட்டுங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு இதுல வந்து சரி அவரோட பேச்சை கேட்க வர்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வசியம் இருக்கு அப்படின்றதுதான். அதனால நம்ம ஒரு சார்பா எல்லாத்தையும் இல்லை சார், மையம் இல்லை. எனக்கு தெரிஞ்சது அவரு ஒரு நேஷனல் பார்ட்டியே அவருக்கு அங்கீகாரம் செஞ்சாங்க, அதுலேயே அவரால் தெளிவாக இருக்க முடியல. பதவி ஆசையில் இன்னும் என்ன பண்ணார், நம்ம எல்லாரும் தலைவராக இருக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வீதி லீடர்ஸ்னு ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2031 நம்ம தான் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக சொல்கிறாரு. இதுவும் அவர் யாரோட கூட்டணி வைப்பார், என்ன முடிவு எடுப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. பிஜேபியில் இருக்கிற எல்லாரும் தான் இங்கே இருக்கிறாங்க. அப்போ இது என்னன்னா, விஜய் ஒரு யுக்தி எடுக்கிறாரு, அதே மாதிரியே நம்ம ஒன்று எடுக்கலாம். ஆனால் இங்கிருந்து எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே கூட்டமே அதிமுகவில் இருந்தால் வருது. சரி, நம்ம ஒன்று புதுசாக பிரிஞ்சு போய் ஒன்று பண்ணுவோம். அப்படிலாம் இல்லை. இப்போ திமுகவில் தான் வந்து எம்ஜிஆர் இருந்தார், அப்புறம் எம்ஜிஆர் வந்து பிரிஞ்சு வந்தார். ரெசிக்னேஷன் கொடுக்கும்போது ஒன்று சொன்னார் தெரியுங்களா, எனக்கு வந்து மோடி அவர்கள் தான் எனக்கு எப்போவுமே குரு, எப்பவுமே அவரை தான் நான் ஃபாலோவராக. அது ஒரு பண்பு, அது ஒரு பண்பு. பண்பா பேசுறதே வந்து நீங்க வந்து திருச்சி இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி இல்லையா? அப்ப பண்பா பேசினா வாய்ப்பு, தலைவர் வாய்ப்பு திடீர்னு இருந்தாப்புல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த வாக்குலயே வந்து தலைவர் வாய்ப்பு தந்திருக்கிறாங்க. அப்ப தலைவரா இருந்திருக்க வேண்டியதானே? நல்லா கேட்டுங்க. ஐபிஎஸ் ஆபீசர் ஆடு மேய்ச்சவர்னு திருப்பி சொல்றீங்க நீங்க, அது எப்படி சொல்லுவீங்க? அது அவர் நடுவில் ஆடு மேய்ச்சாரா இல்லைங்களா? பேட்டி எல்லாம் கொடுத்து நான் விகடனில படிச்சேன், அவர் நான் ஆடு மேய்க்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு. தாவேக்கால இருந்து ஒரு கார் ஆட்டோ டிரைவரோட மகனுக்கு கொடுக்குறாங்க, அவரை வந்து அதை பாராட்டுறீங்க. ஏன் ஒரு ஆடு மேய்ச்ச ஆள் வந்து ஐபிஎஸ் படிச்சது, அதுக்கு மேல லீடரா வந்தா ஏன் உங்களால பொறுப்பு? எவ்வளவு ஒரு கனவோட அவர் ஐபிஎஸ்க்கு அனுப்பிவிட்டுருப்பாங்க. அவர் வந்து நான் வந்து ஒரு ப்ரௌடு கன்னடிக்கான சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டு ப்ரௌடு கன்னடிக்கான அங்க இருந்து சொல்லி ஒரு பெருமையா இருந்தாரா இல்லையா? ப்ரௌடு கன்னடிக்கான அன்னைக்கு அந்த இடத்துல இருக்கு. அதான் அன்னைக்கு என்ன, அன்னைக்கு அவருக்கு என்ன பேச தோணுது, நம்ம எங்க வாழ்றோமோ வாழ்ற இடத்துக்கு விசுவாசமா இருக்கணும்ன்றது நம்ம எப்போது மனித மாண்பது. அதை கரெக்டா பண்ணியிருக்காரு. அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அதாவது வாவுசி அவர்கள் வந்து என் இனத்துக்காக தான் இருப்பேன்னு செக்கிலுக்கு செத்து போனாரு. அப்போ அவர் வந்து நான் வெள்ளையன் சொல்லிட்டான், நான் வெள்ளையன் எனக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கிறேன்னு இருந்துட்டாரா என்ன? இல்லையே. இல்லை இதே வாவுசி லண்டன்ல போய் வாழ்ந்தார்னா நீங்க வந்து லண்டன் நிலத்தை காசுக்கு லண்டன்ல உலகத்துல எங்க வேணாலும் போய் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவர் வந்து கடைசி வரை என் மக்களுக்காகத்தான் இருப்பேன்னு இருந்தாரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் மாதிரி அங்க இருந்தானே வந்தாரு. இப்ப சொல்லிட்டு இருக்காங்க அதான் எங்க போனாலும் அந்த இடத்துல பாய் விரிச்சு படுக்கிறது அவருக்கு அது வழக்கமா போச்சு. திடீர்னு ஐபிஎஸ் இருந்தவர் நான் வந்து இல்ல ஆடு மேய்க்கிறேன் அப்படின்னு பேட்டி எல்லாம் கொடுத்து ஒரு பிரபலமாக்கிக்கிட்டார். உடனே அதை வச்சுக்கிட்டு பிஜேபியில நான் உள்ள வரேன்னு லீடரா இருந்தார். அப்புறம் லீடரா இருந்தப்ப அப்படி விமர்சனம் சொல்ல முடியாது. இது என்னுடைய கருத்து. அதுக்காக இல்ல பாக்குறவங்க கண்டிப்பா கமெண்ட்ல இதுக்கான தார்மீக கருத்து கொடுப்பாங்க அப்படிங்கிற நான் நம்புறேன். பொது கருத்துக்கள்லாம் என்ன
சரியான இல்ல, கருத்துங்கிறது நீங்க சொன்னதுல வந்து மக்கள்கிட்டயே விடுவோம். நீங்க சொன்னதுல வந்து எனக்குமே நிறைய கருத்து ஒற்றுமை இருக்கு. அதாவது பாதியில விட்ட மாதிரி தான் எனக்குமே தெரியுது. பட் நம்மகிட்ட லீடர்களுக்கு பஞ்சம் இன்னைக்கு தமிழ்நாட்டில். அது வேணா நீங்க சொன்னீங்கன்னா லீடர்களுக்கு பஞ்சம். ஏதோ இப்போ இருக்கிற ஒரு தாவேக்கான்ற ஒரு ஆளுக்கு ஒரு மாசு இருக்கு. அடுத்தது உருவாக சீமானெல்லாம் வந்து நம்பிக்கிட்டு இருந்தோம். அவர் பார்த்தா ஆம கதை அந்த கதை எதையாவது ஒரு கதையை சொல்லிட்டு போயிடுறாப்புல. ஸோ அவரும் வந்து ஒரு ஸ்டெடியாக இல்லை. இப்போ ரொம்ப வர்றதே கிடையாது, எதுக்குமே வர்றது கிடையாது. ஏன் அப்படி டல் ஆயிடுறாப்புலன்னு தெரில. ஒரு சில நேரம் அவர் பேசுறது கல்யாணத்துக்கெல்லாம் வந்தாரு, ஸ்டாலினோட உட்காந்துருந்தாரு. ஸ்டாலின் உட்காந்து. ரெண்டாவது இப்போ அவரோட பேச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பொறாமையோட பேசுகிற மாதிரியே தெரியுது. அது அது வந்து அது நீங்க இப்பதான் கவனிச்சிருக்கீங்க, இப்ப மட்டும் இல்ல. இல்ல முதல்ல இருந்தே ஏதாவது ஒரு முதல்ல வந்து நீங்க அதிமுக திமுக அவங்க பேசி பண்ணும்போது அந்த கருத்துக்கெல்லாம் எனக்கு கரெக்டாக தான் எனக்கு ஃபீல் பண்ணேன். பட் இப்போ பேசக்கூடிய கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அங்கிட்ட மாற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. மாற்றி பேசி அவர் வந்து என்னை கட்டிப்பிடிச்சு இது பண்ணார், என்னை நல்லா பார்த்துக்கணும், என்ன வந்து கரிசனையாக சொன்னார், அப்படி இப்படின்னு பேசுகிறதெல்லாம் எனக்கு சீமான் பேசுகிறது ரொம்ப ரொம்ப அவர் அதான் அவரோட ஸ்டாண்டை அவர் இன்னும் முழுமையாக வெளிப்படுத்திக்காம எலெக்ஷனுக்கு அப்புறமே அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியல. அவங்க இப்போ சொல்லுங்க, தொண்டர்களுக்கே ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. சரி இப்போ சொல்லுங்க, இப்போ சீமான் பெட்ரா அண்ணாமலை பெட்ரா? நீங்க எங்க சுத்தியும் பாதியில 4 முடிவெடுத்த அண்ணாமலைக்கே வர்றீங்க பாத்தீங்களா? நான் வந்து மக்கள் அங்கீகாரம் கொடுத்த ஒரு முதலமைச்சர் வந்து இருக்கிறாரு. அங்கீகாரமே கொடுக்காத ஒரு 2 பேர்த்து எடுத்துக்கிட்டு நீ பெற்றா நான் பெற்றானே. நான் வந்து தாவேக்கா இது வந்ததுக்கு நான் தலை வணங்குறேன். மக்கள் தீர்ப்பு வந்து மகேசன் தீர்ப்பு, அதுல டவுட்டே கிடையாது. ரெண்டாவது எந்த இடத்துலயும் பணம் கொடுக்காம வந்திருக்காங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். சொல்லுங்க. சீமான் அவர்களா இல்ல அண்ணாமலை அண்ணா? நான் சீமானை சொல்லுவேன். என்ன காரணம் சொல்றேன், 15 ஆண்டுகள் கழிச்சோம் அவரோட கொள்கையில அவர் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறார். 4 வருஷத்துக்கு ஒரு கொள்கையை எடுக்கவே இல்லை. ஆனா அண்ணாமலை அவர்கள்ட்ட ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு கொள்கை இருந்துகிட்டே இருக்குது. அவர் வந்து எந்த இடத்துலயும் ஸ்டெடியா இல்லை. இப்ப இந்த வீதி சீமானுக்கு வந்து ஒரு முதல்ல பெரியார புடிச்சுக்கிட்டு இருந்தாரு, அப்புறம் பெரியார் வேண்டான்னாரு. மாத்தி அவர் பேசலையா? அது மாத்தி பேசுறதுங்கிறது வேற. நாம் தமிழர் அப்படி பார்த்தா எடப்பாடி அவருக்கு இது இருக்குதா, ஆண்மை இருக்குதா, அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினாரு. அதுக்கு அடுத்தது வந்து எடப்பாடியோடவே கூட்டணி வச்சாரு. அண்ணாமலை வைக்கலைங்கிறீங்களா? கையை பிடிச்சி தூக்கிட்டு நிக்கலைங்கிறீங்களா? அது வந்து பிஜேபியில இருக்கும்போது தலைமைக்காக செய்யறது. அதேதான். அதெல்லாம் ஒரு புரிதல் தவறுதலா இருந்திருக்கலாம், அதை முறைப்படுத்தி இருக்கலாம். என்னங்க அதாவது அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில. ஓகே, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் நீ சௌமியா நீ வந்து ஜெயிச்சிட்டமாரா அப்படின்ற மாதிரி போய் மருமகிட்ட வந்து சொன்னார்ல, அத மாதிரி தாங்க ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறாங்க. நம்பிராதீங்கன்னு சொன்னாரு. யாரை சொன்னாரு அப்படின்னா மக்களை சொல்லியிருக்கிறாரு, நம்பிராதீங்க அப்படி. சூடான விவாதம் அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த விவாதத்தில் இப்போ நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விவாதங்களும் கோபங்களும் வந்திருக்கலாம். அது தார்மீகமாக தெரியப்படுத்துங்க. ஒருமையில் பேசுறது அப்படிங்கிறது ஒரு உங்களுக்கே ஒரு தாழ்ந்த ஒரு மனப்பான்மையை வந்து உருவாக்கி தரும். அதனால் அந்த மாதிரி ஒரு செயலை தவிர்த்து தார்மீகமாக கமெண்ட்டுக்கு வாங்க, நம்ம நிறைய பதில்கள் உரையாடலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.